வினவுவோம் அறிவோம் 35 திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 35வது வினா. ஆன்மா அந்த கர்ணங்களோடு ஏன் சேர வேண்டும்? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் எனும் நூலின் 4வது நூற்பாவின் மூலம் காணலாம். அரசன் தனக்கு நுணுகிய அறிவு இல்லாததால் ஆலோசனை துணைவர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு கூடி நின்று தனது அரச காரியத்தை நடத்துகிறான். அதுபோல அனாதியே இயல்பாக கூடியிருக்கும் ஆணவ மலத்தினால் அறிவு விளங்காமல் கிடக்கும் ஆன்மா அறிவு விளங்குவதற்காக ஆலோசனை துணையாய் விளங்கக்கூடிய அந்த கர்ணங்களோடு கூடி நிற்கும். இதனை ஸ்ரீ மெய்கண்டாருடைய சிவஞான போதம் எப்படி கூறுகிறது தெரியுமா? அந்த கர்ணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சந்தித்தது ஆன்மா. சகச மலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே என்று ஸ்ரீ மெய்கண்டா தாம் அருளி செய்த சிவஞான போதம் எனும் அற்புத நூலின் 4வது நூற்பாவில் மிக தெளிவாக விளக்குகிறது. 35வது வினா என்ன? ஆன்மா அந்த கர்ணங்களோடு ஏன் சேர வேண்டும்? பதில் என்ன? ஆணவத்தால் அறிவு இன்றி கிடக்கும் ஆன்மா அறிவு விளங்குவதற்காக அந்த கர்ணங்களோடு சேர்ந்து நிற்கிறது. அருள் உணர்வோம், நம்மை அறிவோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.